பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கட்சியும் தனக்கு எண்ணிக்கை இருக்கிறது என்று சொல்லித்தான் அவர்கள் ஆளுநரை அணுகுவார்கள். போதிய எண்ணிக்கை எனக்கு இருக்குன்னு. இப்ப இவருக்கு 2 முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டோம். போதிய எண்ணிக்கை இருக்கிறது என்று அவரால் சொல்ல முடியவில்லை. இது வந்து சென்ட்ரல்ல வாஜ்பாய் வந்து மைனாரிட்டி, அதாவது தட் மீன்ஸ் பெரும்பான்மைக்கு இல்லாம தானே சார் போனாரு. சிங்கிள் பார்ட்டியா தான் போய் கேட்டாரு. அப்புறம் 13 டேஸ்ல வந்து நிரூபிக்க முடியல, ஆட்சி கவிழுது. பட் அந்த சொகுசு வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டி இருக்குதானே. டிவிகேவை நிரூபிக்கிறான் நிரூபிக்கலையோ, ஒரு சிஎம்மா ஓத் எடுத்துக்கிறதுக்கான ஒரு அந்த சொகுசு அப்படிங்கறது வந்து விஜய்க்கு இருக்குதானே. அது அனுமதிக்கணும்ல ஒரு ஆளுநர். இல்ல, அதாவது நீங்க சொன்ன எடுத்துக்காட்டுக்கு பிறகு 15 நாள்ல அவங்க 13 நாள்ல அவங்க கவிழ்ந்துடுறாங்க. அப்புறம் ஐக்கிய முன்னணி ஒரு கூட்டணி வருகிறது ஆட்சிக்கு. தேவகவுடா கிட்ட இவரு லெட்டர்ஸ் ஆஃப் சப்போர்ட் கேட்டார். யாரு? அதே நீங்க சொல்ற ஜனாதிபதி SD சர்மா, எனக்கு நீங்க காட்டுங்க, லெட்டர்ஸ் ஆஃப் சப்போர்ட்டை காட்டுங்கன்னு சொல்லி. அது மட்டுமல்ல, உங்களுடைய கொள்கைகளுக்கும் திட்டங்களுக்கும் அவர் ஆதரவு கிடைக்கும் என்ற ஒரு உறுதிமொழியும் வாங்கிட்டார். இந்த அளவுக்கு அதே SD சர்மா தான் நீங்க சொல்ற சேம் பிரசிடென்ட் லெட்டரை கேட்கறதே தவறு அல்ல. ஓகே, வந்து அவுட் சைட் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுங்க, இல்லாட்டா எனக்கு இஷ்யூ பேஸ்ட் சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்களேன். ஆனா நீங்க எண்ணிக்கை நான் வந்து 113 தான் 112 தான் நான் இருக்கோம், நான் அதை தான் நான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்கன்னா அது எப்படி ஒரு ஆளுநர் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா அவங்க முன்னாலேயே ஆதரவு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ரிசல்ட் வர்ற அன்னைக்கு கொஞ்சம் கடகடான்னு அவங்க வேலையை செஞ்சிருக்கணும். இப்ப அவங்க 3 நாட்கள் எடுத்துக்கொண்டு விட்டாங்க. அதுவும் ஒரு முறையாக எல்லார்ட்டையும் போய் கேட்டதாக தெரியல. ஓகே, சில தலைவர்கள் சொல்றது பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து முதல்ல ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சாங்களாம். ஓகே, நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி 100 வருஷமா இருக்கிற கட்சி, மார்க்சிஸ்ட் 60 வருஷமா இருக்கிற கட்சி, நீங்க அவங்களுக்கு எண்ணிக்கை 2ஆக இருக்கும். பட் நீங்க ஒரு கட்சி நடத்துறா, அதுல வந்து ஒரு எளிமையான மக்கள் இருக்காங்க. அப்ப வந்து எனக்கு 35% சப்போர்ட் இருக்குன்னா மற்றவங்களை ரொம்ப இலக்காரமா நடத்துவது இருக்குல்ல, அப்படிலாம் நீங்க நடத்த. சோ ஆளுநர் சட்டத்தையோ அல்லது விதிகளையோ மரபுகளையோ மீறல, தாவேக்கா தான் அவங்க பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்கிறத நிதர்சனமான உண்மை, யதார்த்தம் சொல்றீங்க. ஆமா ஆமா, அவங்கதான் பெரும்பான்மை. பெரும்பான்மை இருப்பதாகத்தான் எல்லா கட்சியுமே சொல்லுவாங்க. பொதுவா ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்ற கட்சி, என்னிடம் பெரும்பான்மை இருக்கிறது, எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கிறது. ஆனா இந்த இடத்துல எனக்கு பெரும்பான்மை இல்ல, இருந்தாலும் என்ன ஆட்சி அமைன்னு எவனோ சொன்னான்னா, அப்ப நாளைக்கு யாரோ ஒருத்தர் கோர்ட்டுக்கு போறாருன்னு வச்சுக்கோ. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பிரதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் தி ஹிந்துவிலிருந்து மரியாதைக்குரிய TRK அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கு முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊடக விவாதங்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் பிரமிப்பா, ஆச்சரியமா, அதிர்ச்சியா வந்து இருக்குது. உண்மையிலேயே ஆளுநர் அவர்கள் அப்படி சொன்னாரா, அந்த மாதிரி பேசியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல மாலை வேளையில் லோக் பவனிலிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது. அந்த கடிதத்துல பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி நாங்க சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லி இருக்கிறாங்க. தாவேகாவினுடைய நிர்வாகிகள் CPI ஆபீஸ்க்கு ஒருத்தர் போறாரு, IUML ஆபீஸ்க்கு ஒருத்தர் போறாரு. சோ நாளைக்கு VCK CPM எல்லாம் முடிவெடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் சார். ஆளுநருக்கு 180 போய் கொண்டு வாங்கன்னு சொல்றதுக்கான அதிகாரம் இருக்கிறதா, அல்லது அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போகாம 180 கொண்டு வராங்கன்னு தாவேகா சொல்றதுக்கான காரணம் என்ன? இதுல இருக்கிற சட்ட நுணுக்கங்கள் என்ன சார்? கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க சார். ஓகே. அதாவது இப்ப நீங்க வந்து பொதுவா பாத்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், சாரி CM இருக்கு இல்லையா, முதல்வரை நியமிக்கிறதுக்கான முழு அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறது. ஓகே, அதுதான் நம்ம அரசியல் சாசனம் சொல்லுது. அதுல அவருக்கு முழுமையான தனி அதிகாரம் இருக்கு. இப்ப
இப்போ அதை எப்படி அவர் செய்யலாம், அதிகாரத்தை எவ்வாறு அவர் வெளிப்படுத்தலாங்கிறதுக்கு நம்ம நடைமுறைகள், மரபுகள் இருக்கின்றன. ஓகே, இதை பற்றி பல்வேறு சமயத்துல பல்வேறு நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய இவங்களை வைத்துக்கொண்டு, நிபுணர்களை வைத்துக்கொண்டு பல ஆணையங்கள், குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்களும் சில பரிந்துரைகளை கொடுத்திருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுக்கு அடிப்படையில நம்மளுக்கு இருக்க வேண்டியது வச்சுக்கணும். இப்போ நீங்க வந்து கேட்ட மாதிரி, இப்போ ஒண்ணு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தாவேகா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதனால அவங்க நேரடியாகவே அவர்களை நீங்க ஆட்சி அமைக்க அழைக்கலாம். இது ஒண்ணு இருக்கு. ஆனா பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கட்சியும் தனக்கு எண்ணிக்கை இருக்கிறது என்று சொல்லித்தான் அவர்கள் ஆளுநரை அணுகுவார்கள். போதிய எண்ணிக்கை எனக்கு இருக்குன்னு. இப்ப இவருக்கு 2 முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டும் போதிய எண்ணிக்கை இருக்கிறது என்று அவரால் சொல்ல முடியவில்லை. ஓகே, அந்த போதிய எண்ணிக்கை இருக்குன்னு சொல்ல முடியாத பட்சத்துல அவரை எப்படி நீங்க ஆட்சி ஏதா கேட்கிறாரு? பொதுவா 180 நான் நிரூபிக்க வேண்டிய இடம் லோக் பவனா இல்ல சட்டமன்றமா? இல்ல, நீங்க சட்டமன்றத்துல நீங்க நிரூபிக்கணும். நிரூபிக்கிற இடம் சட்டமன்றம். நாங்க வந்து தலை எண்ணிக்கை வந்து ஆளுநர் செய்யவில்லை. ஆனால் ஒரு லெட்டர்ஸ் ஆஃப் சப்போர்ட் இருக்குல்ல, என்கிட்ட இவரு சப்போர்ட் பண்ணுவாரு, இவர் சப்போர்ட் பண்ணுவாருன்னு ஒரு லெட்டரை கொண்டு போய் கொடுக்குறீங்க. அந்த லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸை தவிர வேற யாருகிட்ட அவரால் லெட்டர் கொடுக்க முடியல. அவர் என்ன சொல்லலாம், நேற்றைக்கு சொன்ன பொழுது எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, 3 நாள் டைம் கொடுங்க, ஏன்னா அதுல நான் முயற்சி செய்யறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறெல்லாம் செய்யவில்லை. ஓகே, இன்னைக்கு மறுபடியும் போய் பாக்குறாரு, இன்னைக்கும் அவங்க கேட்கறாங்க, என்னால முடியல. சோ முடியலன்ற பொழுது அவரை நியமிப்பது முறையா அப்படிங்கிற கேள்வியும் வரும். ஓகே, உங்களை வந்து நம்ம இது ஏன்னா பொதுவா என்னன்னா அரசியல் கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எண்ணிக்கை இருக்கிறது, போதிய எண்ணிக்கை இருக்கும் பொழுது நான் வந்து இது வரணும்னு தானே சொல்லுவாங்க. இது வந்து சென்ட்ரல்ல வாஜ்பாய் வந்து மைனாரிட்டி, அதாவது மீன்ஸ் பெரும்பான்மைக்கு இல்லாம தானே சார் போனாரு, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தான் போய் கேட்டாரு. அப்புறம் 13 டேஸ்ல வந்து நிரூபிக்க முடியல, ஆட்சி கவிழுது. பட் அந்த சொகுசு வந்து ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இருக்குதானே. டிவிகேவை நிரூபிக்கலையோ ஒரு சிஎம்மா ஓத் எடுத்துக்கிறதுக்கான ஒரு அந்த சொகுசு அப்படிங்கறது வந்து விஜய்க்கு இருக்குதானே, அது அனுமதிக்கணும்ல ஒரு ஆளுநர். இல்ல, அதாவது நீங்க சொன்ன எடுத்துக்காட்டுக்கு பிறகு 15 நாள்ல அவங்க 13 நாள்ல அவங்க கவிழ்ந்துடுறாங்க. அப்புறம் ஐக்கிய முன்னணி ஒரு கூட்டணி வருகிறது ஆட்சிக்கு. தேவகவுடா கிட்ட இவரு லெட்டர்ஸ் ஆஃப் சப்போர்ட் கேட்டாரு. யாரு? அதே நீங்க சொல்ற ஜனாதிபதி SD சர்மா, எனக்கு நீங்க காட்டுங்க, லெட்டர்ஸ் ஆஃப் சப்போர்ட்ட காட்டுங்கன்னு சொல்லி. அது மட்டுமல்ல, உங்களுடைய கொள்கைகளுக்கும் திட்டங்களுக்கும் அவர் ஆதரவு கிடைக்கும் என்ற ஒரு உறுதிமொழியும் வாங்கிட்டார். இந்த அளவுக்கு அதே SD சர்மா தான், நீங்க சொல்ற சேம் பிரசிடென்ட். ஓகே, அதற்கு பிறகு வந்த KR நாராயணன் அவர்களும் 1998ல தேசிய ஜனநாயக முன்னணி அந்த கூட்டணி அவங்க ஆட்சிக்கு வந்த பொழுது, நீங்க எனக்கு லெட்டர்ஸ் ஆஃப் சப்போர்ட்டை கொடுங்க, யாரெல்லாம் உங்களை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதை வாஜ்பாய்க்கும் பண்ணாரு, சோனியா காந்தி 99ல ஆட்சி அமைக்கிறேன்னு சொன்ன பொழுதும் பண்ணாரு. சோ இது வந்து நடைமுறை இருக்கின்ற ஒரு விஷயம். சரி, கேட்கறதே லெட்டரை கேட்கறதே தவறு அல்ல. ஓகே, நீங்க வந்து அவுட் சைட் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுங்க, இல்லாட்டா எனக்கு இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்கல்ல. ஆனா நீங்க எண்ணிக்கை நான் வந்து 113 தான் 112 தான் நான் இருக்கோம், நான் அதுதான் நான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்கன்னா அது எப்படி ஒரு ஆளுநர் ஏற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு அதுவே புரியல. அதாவது அது அங்க அடிப்படையில அந்த விஷயத்துல இருக்கு. பல்வேறு விதமான முன்னுதாரணங்களே காட்டலாம். ஒண்ணு வந்து 1900 SR பொம்மை வழக்க தான் சார் உதாரணமா காட்டுறாங்க. SR பொம்மை வழக்க உதாரணமா காட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிய
அவங்க வந்து முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அனுமதித்து விட்டு அதன் பிறகு ஒரு 2 வாரம் நீங்க நேரம் கொடுத்து அந்த 2 வாரத்துல அவர் நிரூபிக்க முடியலனா தான் நம்ம ரிசைன் பண்ணி ஆளுநர் ஆட்சி வந்து நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். அவர் உள்ளேயே போகாம அனுமதிக்கிறதுங்கிறது ஒரு பாஜகவின் சித்து விளையாட்டுங்கிறாரு டாக்டர் திருமாவளவன் சொல்றாரு. யார் சொல்றாரு? திருமாவளவன் அவர்கள் இது பாஜகவின் சித்து விளையாட்டு அப்படிங்கிறார். அவருக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கு. அவர் எதை வேணா சொல்லிட்டு போட்டோம், நம்மளுக்கு அதை பத்தி இது இல்ல. இப்போ நீங்க பொம்பை கேஸ் வந்து அது வந்து ஒரு இருக்கின்ற ஆட்சி இருக்கின்ற சட்டமன்றத்துல நடக்கிற விஷயங்கள். ஓகே, ஒரு சட்டமன்றம் என்று உருவாக்கப்பட்ட பிறகு ஒரு சிஎம் இருக்காரு. அந்த சிஎம் வந்து சடனா ஒரு குரூப் வெளியில போகுது. அவருக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையா அதை நிரூபிக்க வேண்டிய இடம் வந்து பொம்பை கேஸுடைய தீர்ப்பு அதுக்குதான் வரும். ஓகே, பொதுவா இந்த கேஸ்ல இது அதுக்கு நம்ம பொருத்த முடியாது. ஓகே, ஆனா சில பெரிய அந்த ஒரு விசாலமான ஒரு அந்த இது வந்து கொள்கைகளை நெறிகளை வைத்துக் கொள்ளலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. இது நம்பர் 1. நம்பர் 2, 2006 தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி 160 ஏதோ சொச்சம் எடுக்கிறாங்க, 164 இடம் எடுக்கிறாங்க, சம்திங் லைக் தட். அப்பொழுது திமுகக்கு தனிப்பட்ட ரீதியில 96 இடங்கள் தான் வெற்றி பெற்றாங்க. ஓகே, காங்கிரஸ் 34, பாமக 18, சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் வந்து 9, கம்யூனிஸ்ட் சிபிஐ 6 இடம். அப்பொழுது யூபி ஆட்சி நடக்குது, மன்மோகன் சிங் இருக்கிறாரு, அதுல திமுக இருக்கு. திமுகனுடைய ஆதரவுல தான் அந்த ஆட்சியை ஓடுது. அப்படி இருந்தாலும் கருணாநிதியை போய் அவர்களை போய் பாக்குறாங்க இந்த தலைவர்கள்லாம், நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆதரவு எனக்கு தெரிவிக்காதையா, போய் கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுங்கன்னு சொல்றாரு. So they gave him யாரு, the leaders of all the parties. ஓகே, காங்கிரஸ், பாமக, காங்கிரஸ் கூட்டணி வரணும்னு நினைச்சான். ஓகே, பாமக, இவங்க எல்லாருமே தனிப்பட்ட ரீதியில நாங்க இன்னார சப்போர்ட் பண்றோம், திமுகவை ஆதரிக்கிறோம். சார், but that was a pre-poll alliance, sir. But there was a pre-poll alliance இல்ல. இருங்க சார், ப்ரீ போல் போஸ்ட் போலா விடுங்க, அது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. என்ன சொல்ல வரேன்னா, அவன் லெட்டரை கொண்டு போய் கொடுத்தான். ஓகே, நீங்க போஸ்ட் போலையும் கொடுக்கலாம், அதுவும் பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. பட் எதுக்கு சொல்ல வரேன், ப்ரீ போலா இருந்தாலும் கூட இன்னும் சொல்ல போனா ப்ரீ போல்ல அது தேவையே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லல. கருணாநிதி அவர்கள் அவர் வந்து ரொம்ப ஜாகிரதையாக நடந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது என்கிட்ட லெட்டர் கொடுக்காதியா, அங்க போய் சொல்லியா, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். நீ இத்தனைக்கும் மத்தியில இருக்கிற ஆட்சி, அவருடைய ஆதரவுல நடக்கிற ஆட்சி. பட் அதுக்கெல்லாம் அவர் வந்து பார்த்து மசிஞ்சு போயிடல. ஓகே, நம்மள கவுத்துருவானோன்னு சொல்லிட்டு நீங்க இந்த லெட்டரை கொடுங்க அப்படின்னு எல்லாரையும் லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. எல்லாரும் கொடுத்தாங்க. அன்னைக்கு பர்னாலா கிட்ட லெட்டரை கொடுத்தது பிறகுதான் பர்னாலா என்ன பண்றாரு, கருணாநிதி அவர்களை போய் பார்க்கும் பொழுது நீங்க ஆட்சி அமைச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. ஓகே, அதனால நீங்க வந்து இது ஏற்பாடு செய்ய வேண்டியது நீங்க. எந்த கட்சி ஆட்சியை பிடிக்க ஆட்சியில இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கட்சி ஏற்பாடு பண்ணணும். ஓகே, கவர்னர் சொல்லிட்டே இருக்க மாட்டாரு எல்லாத்துக்கும். ஓகே, பட் ஆனா வந்து அதனால அவருக்கு வந்து நீங்க வந்து அவர் வந்து பாஜக சொல்றபடி ஆடுறாரு, அது சொல்றபடி ஆடுறாருன்னு சொல்லலாம். பாஜக இருக்காங்க. இல்ல சார், அத கூட மத்தவங்க தான் சார் சொல்றாங்க, தாவேகா சொல்லல. டிவிகேல இருந்து ஒரு சிங்கிள் பர்சனாலிட்டி கூட இந்த மாதிரி பிஜேபி நெருக்கடி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்க பாட்டு ஆதரவு தேடிக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். நல்லதுதான். அதாவது ஆதரவு, ஏன்னா அவங்க முன்னாலேயே ஆதரவு ஆரம்பிச்சிருக்கணும். இந்த ரிசல்ட் வர்ற அன்னைக்கு கொஞ்சம் கடகடான்னு அவங்க வேலையை செஞ்சிருக்கணும். இப்ப அவங்க 3 நாட்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அதுவும் ஒரு முறையாக எல்லார்ட்டையும் போய் கேட்டதாக தெரியல. ஓகே, சில தலைவர்கள் சொல்றது பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து முதல்ல ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சாங்களாம். ஓகே, நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி 100 வருஷமா இருக்கிற கட்சி, மார்க்சிஸ்ட் 60 வருஷமா இருக்கிற கட்சி, நீங்க அவங்களுக்கு எண்ணிக்கை 2ஆக இருக்கலாம். பட் நீங்க ஒரு கட்சி நடத்துறான், அவனுக்கு ஒரு கொள்கை, அதுல வந்து ஒரு எளிமையான மக்கள் இருக்காங்க. நம்ம வந்து
எனக்கு 35% சப்போர்ட் இருக்குங்கிறதுக்காக மத்தவனை ரொம்ப இளக்காரமா நடத்துவது இருக்குல்ல, அப்படிலாம் நீங்க நடத்த. இன்னைக்கு போய் பாக்குறீங்க, IUML போய் பாக்குறீங்க, அவரை போய் பாக்குறீங்க, பாருங்க, ஒண்ணும் இல்ல. எனிவே நான் அது புதிய கட்சி, நான் தாவேக்கா புதிய கட்சி, அதுக்கு நான் அவங்களுக்கு அனுபவம் வேணும். பட் இதுக்கெல்லாம் யாரும் நீங்க எல்லாருமே வயசானவங்க தானே, 40-50 வயசு ஜாஸ்தி இருக்கிற போதுதான் இருக்காங்கல்ல. செங்கோட்டையன் இருக்காருல்ல, 50 வருஷம் குறிப்பா செங்கோட்டையன் இருக்காரு சார். ஆமா இருக்காரு. அதாவது அவங்களெல்லாம் கேட்கறாரோ தெரியலையே. இப்போ செங்கோட்டையன் மாதிரியோ அவங்க எப்படின்னா, அவங்க கிட்ட நீங்க ஆலோசனை கேட்டா அவங்க சொல்லுவாங்க. பட் நீங்க தான் போய் கேட்கணும். அவங்க இருக்காங்கன்னா அவங்க இருந்தாலும் வயசுல பெரிய மூத்தவங்க, அவங்களை நீங்க நடத்துற விதம் ஒரு மரியாதையா நடத்துறீங்களான்னு இருக்கு. பட் இதெல்லாம் ஓகே, இன்றைய ஜென்சி உலகத்துல இதெல்லாம் தேவையில்லைன்னு கூட நினைச்சிருக்கலாம். நம்ம அதை சொல்றதுக்கு இல்லை. அதாவது என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, திருமாவளவன் ஏன் இன்னும் ஆதரிக்காம இருக்காரு, சிபிஐ இன்னும் ஆதரிக்காம இருக்காங்க, சிபிஐ ஏன் ஆதரிக்காம இருக்காங்க, எந்நேரம் உங்களால ஆதரவு தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா, காங்கிரஸ் மாதிரி உடனே பொட்டி படிக்க தூக்கிட்டு போயிருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறாங்க. நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? இல்ல அது அவங்க திமுக, இப்போ திமுக தலைவரான கூட்டணியில நின்னுதான் அவங்க போட்டிட்டாங்க. ஓகே, இப்போ தேர்தல் முடிவு என்ன திங்கட்கிழமை தானே வந்தது உடனே. சோ அதனால இப்ப நீங்க போதிய எண்ணிக்கை பெறாதது உங்களுடைய பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை அல்ல. கரெக்ட். ஓகே, மக்கள் அப்ப உங்களுக்கு போதிய ஆதரவு கொடுக்கல. நீங்க என்ன சொல்லணும், நீங்க எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணி போய் அது முதல்லயே கேட்டிருக்கோம், இல்லைன்னு சொல்ல. இப்ப கூட நீங்க சொல்லலாம், இல்லைங்க எனக்கு போதிய எண்ணிக்கை கிடைக்கல, அதனால நாங்க எதிர்கட்சியில நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்களேன். இப்ப என்ன பண்ணீங்க, ஆட்சியிலே பிடிக்கணும்னு என்ன ஏதாவது இது இருக்கா, கட்டாயம் இருக்கான்னு? நாங்க இல்லைங்க, இப்ப எங்களுக்கு கிடைக்கல, 35% இருந்தது, பட் எண்ணிக்கையில 108 தான் இருக்கு. ஓகே, சிங்கிள் ஆட்சி பார்ட்டியா நாங்க வந்தாலும் எங்களால ஆட்சி புரிய முடியல. ஓகே, இருக்கட்டும், தட் இஸ் ஃபைன். பட் நம்ம நாங்க எதிர்கட்சியில இருக்கோம். ஓகே, எதிர்கட்சி அவங்க பண்ணட்டும். இப்போ சிங்கிள் நெக்ஸ்ட் வாய்ப்பு என்ன சார்? இப்போ தாவேக்காவை நிரூபிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஆனர் என்ன பண்ணுவார், என்ன பண்ணணும்? ஏன்னா இப்ப ரீசெண்டா நடக்கிற பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அலைன்ஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. பட் அதெல்லாம் நிறைய பேர் புறந்தள்ளுறாங்க. பட் ஏடிஎம்கே உடைய ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 118 எம்எல்ஏக்களோட போய் கவர்னரை மீட் பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்றாரு புதுச்சேரியினுடைய அதிமுக மாநில செயலாளர் திரு புகழேந்தி. எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதான் 118 எப்படி வரும் தெரியல. பட் எனவே 47, அப்புறம் 53 + 18 71, எங்கேருந்து 71 கிடைக்கும்னு தெரியல. பட் ஒண்ணு தாவேக்கையில இருந்து வரணும், அப்படியா இருந்தா இல்லையா தெரியல, பாப்போம். அதாவது அது அவருடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறாரு. பட் இப்ப என்ன பண்ணலாம்னா, பொதுவா ஆளுநர் இப்ப 2 முறை சந்தித்து விட்டார். அதுல அவருக்கு எந்த விதமான திருப்திகரமான பதிலே விஜய் அவர்கள் கொடுக்கவில்லை, விஜய் தரப்புல இருந்து. இப்போ அவர் என்ன பண்ணலாம், நீங்க ஸ்டாலின் அடுத்தது, டிஎம்கே அடுத்தது. சோ அவர் ஸ்டாலின் கூப்பிட்டு உங்க கட்சி ஆட்சி அமைக்க விரும்புகிறதா அப்படி கேட்கலாம். அடுத்தது அஇஅதிமுக, உங்க கட்சி ஆட்சி அமைக்க விரும்புகிறீர்களா அப்படி கேட்டுட்டு, இவங்க எல்லாருமே வரலைங்க, முடியலைங்க, எங்களை விட்டுருங்க, ஆளை விட்டுருங்க சாமி அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுப்போம். அவர் என்ன பண்ணலாம்னா, தென் நம்ம பிரசிடென்ட் ரூல ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அவரு பரிந்துரை செய்வார். ஓகே, பிறகு சிறிய ஒரு காலத்திற்கு வரைக்கும், ஏன்னா இப்பொழுது அசம்பிளி இப்போ பப்ளிக் டிபார்ட்மெண்ட் தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். இந்த பொதுத்துறைன்னு இருக்கு இல்லையா, அவங்க ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணணும். ஜிஓ என்ன இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, இன்னென்னாரு ஜெயிச்சுட்டாங்க, ஓகே 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது, வாக்குப்பதிவு முடிந்து விட்டது, வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கையில பிறகு இன்னென்னாரு வெற்றி பெற்றார்கள் அப்படி என்று அவங்க அறிவிச்சுட்டாங்க, முறையாக அறிவிக்கப்பட்டு விட்டார்கள், 234 பேரும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ஜிஓவை பப்ளிக் டிபார்ட்மெண்ட் போட்டதுக்கு பிறகு அசம்பிளி இஸ் கான்ஸ்டிடியூட்டட், அசம்பிளி கம்ஸ் இன்டு பீயிங். ஓகே, அந்த அசம்பிளி வந்துருது. இப்போ அசம்பிளி இவர் என்ன பண்ணுவார், அசம்பிளி மீட் பண்ணல, அதுதான் ப்ராட்டம் ஸ்பீக்கர் இருக்கணும்,
அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாரையும் வந்து எம்எல்ஏ எலெக்ட வந்து எம்எல்ஏவாக பதவி பிரமாணம் செய்யணும். இது அடுத்த ஸ்டேஜ். பட் இப்ப என்ன பண்ணலாம்னா, கவர்னர் என்ன பண்ணுவாரு, இல்லைங்க அசம்பிளி கேன் பி கெப்ட் இன் சஸ்பெண்டட் அனிமேஷன் அப்படி என்று ஒன்று வைக்கலாம். ஓகே, இப்பொழுதைக்கு தற்காலிகமாக அதை வந்து செயல்படாத முறையில வந்து வைக்கலாம், அப்படி ஒண்ணு செய்யலாம். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் பார்த்தும் ஒன்றும் நடக்கல போலன்னா அதுக்கு பிறகு வந்து கலைக்கப்படலாம். அதுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ 1965 அப்படி நடந்தது. ஒரு தேர்தல் நடந்து தேர்தலில் ஒரு சரியான முடிவு வரல. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அதே மாதிரி பீகார்லயும் 2005 பிப்ரவரி மாசம் நடந்த தேர்தல். அதுக்கு பிறகு சரியா வரல போலன்னு ஒண்ணு 2005 மே 3 மாசம் கழித்து கவர்னர் வந்து பூட்டா சிங் வந்து கவர்னரா இருந்தாரு. அது செஞ்சாரு. அதுக்குள்ள விமர்சனம் இருந்தது, டிசால்வ் பண்ணலாமா போலாமா. இன்ஃபேக்ட் அப்துல் கலாம் தான் பிரசிடென்டா இருந்தாரு. அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் கடுமையான சில வார்த்தைகளை சொன்னதுனால அவர் ராஜினாமாவே செய்யணும்னு நினைச்சேன் அப்படின்லாம் சொன்னாரு. அப்போ வேணா அவர் வந்து ரஷ்யால இருந்தார் அப்போ. ஸோ ரஷ்யாவுக்கு இந்த ப்ரொக்ளமேஷன் ஏன்னா அவர் அதுதான் கையெழுத்து போடணும். ஃபைல் வாஸ் சென்ட் டு ரஷ்யா. ஓகே, அப்படி ஆச்சு. அது மாதிரி அவர் ரஷ்யால இருந்து மாஸ். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. அண்ட் தமிழ்நாட்டுல வந்து 1952 இந்த 2 மாதங்கள் எடுக்கப்பட்டன. ஓகே, பிப்ரவரி மாசம் ரிசல்ட், ஏப்ரல் மாசம் தான் அவர் ராஜகோபாலாச்சாரி தலைமையில ஆட்சி அமைக்கப்பட்டது. பட் ஆனா எனக்கு என்னன்னா, ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா நீங்க நினைக்கிறீங்களா இந்த சிச்சுவேஷன் மறுலட்சணம் நோக்கி நகர்வதுன்றது சொசைட்டிக்கு நல்லதா, இல்ல அவர் வந்து பெரும்பான்மை வாங்கிட்டாரு, அவரு மத்தவங்கள சேர்ந்து ஆதரிச்சு ஒரு ஆட்சி அமைக்க விடுறதா நல்லது நினைக்கிறீங்களா சார்? பெரும்பான்மை எங்க வாங்கினாரு? பெரும்பான்மை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ரைட்டுங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எத்தனையோ பார்ட்டிஸ் பல முறை ஆட்சிக்கு வராம போயிருக்காங்க பல மாநிலங்கள்ல. இது ஒன்று. ஓகே, அது ஒன்றும் புதிதல்ல. இது நல்லது கெட்டதுங்கிறது எதுவுமே இதுல இல்ல. அது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு பொறுத்து இருக்கு. ஓகே, எது நல்லது உங்களுக்கு விருப்பமா இருக்கு. உங்களுக்கு தாவேகா பிடிக்கும்னா அது நல்லது, எனக்கு தாவேகா பிடிக்கும் அவ்வளவுதானே தவிர இதுல ஒன்றும் இது ஒன்றும் கிடையாது. எதுவுமே ஒரு நிரந்தரமாக இது நல்லது அது கெட்டது என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு அரசியல் இதுல என்ன ஆகும்னா, ஒரு 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 பொலிட்டிக்கல் இப்போ இது ஒரு சேர்னிங் நடக்கிறது. சேர்னிங்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து ஒரு அரசியல் சமூகத்துல இந்த நிகழ்வுகள்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. அதனால நம்ம வந்து பிரசிடென்ட் ரூல் வைத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன், கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ரெண்டு கட்சிகளும் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுப்போம். ஓகே, எங்களால முடியலன்னு சொல்லிடுறாங்க அந்த பட்சத்துல. ஆனா இப்போ அது ஆட்சி வைக்கலாமா போலாமா, 2 பேரும் கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்ற சில கலந்தாய்வுகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. பட் ஏன்னா 2 பேருக்கும் தாவேக்கா வந்ததுனால பல இடங்கள்ல பல மாவட்டங்கள்ல அவங்களுக்கு தாக்கம் இருக்கிறது. ஓகே, பாதிப்பு அடைந்து. அதனால அவங்க வந்து இதை எப்படி சமாளிக்கணும்னு அவங்களுக்காக பாக்குறாங்க. ஏன்னா இப்ப வந்து உள்ளாட்சி மன்றங்கள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஸோ அதெல்லாம் இருக்கு. ஸோ தென் இவங்க 2 பேரும் கூட்டணியில போனாங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அட்லீஸ்ட். இப்போ பார்லிமெண்ட்ல என்ன சொல்லுவாங்க, ஃப்ளோர் கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. பட் இது ஃப்ளோர் கோஆர்டினேஷன் மட்டுமல்ல, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இப்போ வந்து அஇஅதிமுக ஆட்சி அமைத்து இவங்க பின்னாடி வெளியில இருந்த ஆதரவு. பட் அதனால பொலிட்டிக்கலா அரசியல் ரீதியில எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும், தாக்கம் இருக்கும் என்பதை பத்தி அவங்க யோசிப்பாங்க. இவங்க ஒன்றும் எதையுமே யோசிக்காதபடி யாரும் குற்றாம்போக்குல முடிவு எடுக்க போகிறது இல்லை. பட் என்னோட பொறுத்தவரையில் அது இப்ப நடக்கலன்னு வச்சுப்போம். அதாவது திமுக அதிமுக கூட்டணி வரவில்லை என்று வைத்துக் கொள்ளும். குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் வந்தாகும். அதுக்கு பிறகு ஒரு 6 மாதம் பிறகோ ஒரு இதுக்கு பிறகு அது இது ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் சமூகத்துல இந்த மாதிரியான நிகழ்வு வந்து தவிர்க்க முடியாது. இது எல்லா மாநிலத்திலையும் நமக்கு இருக்கு. ஓகே, நம்ம நடக்காதுன்னு நினைச்சேன். இந்த ஒரு தொங்கு சட்டமன்றம் தமிழ்நாட்டிற்கு வராது என்று நினைத்தேன். பட் வந்துருச்சு. ஓகே, பட் என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால வந்து நீங்க அதை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால அது வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றாலும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதில்லை. அது 6 மாதமோ 1 வருடமோ போகலாம். ஓகே, பார்ப்போம். நம்ம அதை வந்து அதை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது என்னுடைய கருத்து.
சோ ஆளுநர் சட்டத்தையோ அல்லது விதிகளையோ மரபுகளையோ மீறல தாவேக்கா தான் அவங்க பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்கிறத நிதர்சனமான உண்மை யதார்த்தம் சொல்றீங்க. ஆமா ஆமா, அவங்கதான் பெரும்பான்மை. பெரும்பான்மை இருப்பதாகத்தான் எல்லா கட்சியுமே சொல்லுவாங்க. பொதுவா ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்ற கட்சி என்னிடம் பெரும்பான்மை இருக்கிறது, எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்கள். ஆனா இந்த இடத்துல எனக்கு பெரும்பான்மை இல்ல, இருந்தாலும் என்ன ஆட்சி அமைன்னு எவனாவது சொன்னான்னா அப்ப நாளைக்கு யாராவது ஒருத்தர் கோர்ட்டுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இதுக்கு சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஒண்ணு ஹார்ஸ் ட்ரேடிங் இருக்குல்ல, குதிரை வியாபாரம் வந்து நடைபெறலாம். ஏன்னா அவருக்கு எண்ணிக்கை வேணும், ஆட்சியில் அமைஞ்சிடுறாரு, அது நடக்கலாம். ஓகே, இது ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது நீங்க இப்படி எடுத்துக்கொள்ளுங்க, இது வந்து 2500 ரூபாய் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், அது வந்து முதல் ஃபைலா அதுல கையெழுத்து போடுவேன். 6 சிலிண்டர் கொடுக்க சொன்னேன், அந்த கையெழுத்து போடுவேன். அப்புறம் வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கியில இது எடுத்ததை நான் லோன் வைவர் பண்ணுவேன், மற்றவர்களுக்கு 50% லோன் வைவர் பண்ணுவேன் சொல்லியிருக்காரு. இப்போ இது எல்லாமே அரசு நிதினா அந்த இது அதுல அதை ஒரு சம்பந்தப்படுத்துகின்ற தாக்கப்படுத்துகின்ற ஒரு முடிவுகள். இப்போ வந்து கவர்னர் அட்ரஸ் மோஷன், தேங்க்ஸ் கிவிங் மோஷன் போறாங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அதுல மோஷன் வந்து அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டு விட்டால் பொதுவா நாடாளுமன்ற ஜனநாயகத்துல அந்த ஆட்சி ராஜினாமா செய்யணும். ஓகே, ஓகே. இப்ப அவர் என்ன சொல்வாரு, நான் இந்த மாதிரி நலத்திட்டங்கள்லாம் சொன்னேன், என்ன கவுத்துட்டாங்க பாத்தீங்களா, இவங்க எவ்வளவு மக்கள் விரோத சக்திகள் அப்படி என்ற ஒரு பிரச்சாரம் இருக்குல்ல. எது, மக்களுடைய வரி பணத்தை வைத்துக் கொண்டு ஓகே நடைமுறைப்படுத்த முடியாத முடிவுகளை எடுத்துவிட்டு அவர் வந்து எதிர்கட்சிகள் மீது பழிய போடலாம். ஓகே, இப்ப இதெல்லாம் அவர் செய்ய மாட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. சோ கவர்னர் வந்து சில நிறைய விஷயங்களை யோசிச்சுதான் செய்யணும். ஓகே, பட் அடிப்படையில இவர் எண்ணிக்கை இருக்கிறதுன்னு அவர் சொல்லலையே, எண்ணிக்கை இல்லைன்னு சொல்லும் பொழுது எப்படி அவர் வந்து கூப்பிட்டு இல்ல ரைட்டுப்பா நீ சிஎம் ஆயிடுப்பா அப்படி எப்படி சொல்லுவாரு? அதாவது கோர்ட்டுக்கு போச்சுன்னா கோர்ட்ல திட்ட மாட்டாங்களா, கோர்ட் அதை விமர்சிக்க மாட்டார்களா? நீங்க எப்படி, ஏன்னா இவர் ஆட்சியில ரொம்ப நாள் நீடிக்க மாட்டார்னு தெரிஞ்சுமே அவர் ஏன் நியமிச்சீங்க? ஆமா, அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த சமயத்துல நம்ம எல்லாரும் ஆமா அந்த கவர்னர் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதனால கவர்னர் வந்து நினைப்பது போல அவ்வளவு முடிவுகளை வந்து கொஞ்சம் நிதானமா தான் எடுக்கணும். அதனால அவரு காலம் எடுத்துக்கொள்வது ஒன்றும் தவறல்ல. இன்னொன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 மாத காலம்ல இருந்திருக்கு. எப்போ மெட்ராஸ் ஸ்டேட்னு பெரும்பாலான தென் மாநிலங்கள்லாம் வந்து ஒரே மாநிலமா இருந்த பொழுது அரசு அமைப்பு 2 மாத காலம் நடந்திருக்கு. சோ சென்னை மாகாணம், சென்னை மாநிலம் இப்பொழுது எங்க இருக்கிறதோ அப்பொழுது அங்கதான் இருந்துச்சு. ஓகே, மேப்பை விட்டு நகர்ந்து போயிடல. சோ இன்னொரு 4 நாள் எடுத்துட்டா ஒன்னும் ஆயிட போறது இல்லை. அதனால வந்து இந்த சமூக வலைதளத்துல இருக்கிறவங்க, இன்னும் சொல்ல போனா அரசியல் சாசனத்தை பற்றி அதிகமாக தெரியாதவர்கள், அறியாதவர்கள், புரிந்து கொள்ள முடியாதவர்கள், அப்புறம் நாட்டு நடப்பு தெரியாதவங்க, இவங்க வந்து சமூக வலைதளத்துல குதிக்கலாம். ஓகே, அவங்க குதிக்கிறாங்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரி வந்து ஒரு ஃபிளிப்பண்டாலாம் டிசிஷன் எடுக்க முடியாது. ஓகே சார், ரொம்ப கிளாரிட்டியா இருந்துச்சு சார் உங்களுடைய விளக்கங்கள். எங்களுக்காக எங்களுடைய வருகையேற்று உங்களுடைய வருகையும் கருத்துக்களும் நடத்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே, வணக்கம்.